நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக உதவி செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 28, 29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த மனுஷனோடு தாவீது பேசிக் கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசமாய் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுகிறார். பாருங்கள், யுத்த களம் 40 நாட்கள் முடிவில்லாமல் கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தரை லீட் பண்ணுகிற தலைவன் நின்று சவால் விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து, அவன் தேசத்தில் உள்ள எல்லா ராணுவம், ஏன் ராஜாவாகி சவுலும் பயந்து பின்வாங்கி நிற்கிறார்கள். முடிவு வரவில்லை. ஏனென்றால் கோலியாத் சொல்லிவிட்டான், உங்களிடத்திலிருந்து ஒருவர் வரட்டும், எங்கள் பகுதியிலிருந்து நான் வருகிறேன். அவன் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாரும், நானும் என் ஜனங்களும் உமக்கு அடிமை. அதே விதத்தில் நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாட்கள் சவால் விட்டு அங்க யுத்த காலத்தில் நின்று சேலஞ்ச் பண்ணும் போது யாரும் எதிர்த்து நிற்க ஆட்கள் இல்லை. கோலியாத் நம்ம எதிர்க்க ஆட்களே இல்லை என்றுதான் நினைத்து அந்த அளவு வார்த்தைகளை பயன்படுத்தினான். இஸ்ரவேல் ராணுவத்தை துக்கப்பட விதமாக இஸ்ரவேலின் தேவனையே நிந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படி போய்கொண்டிருக்கும் திடீரென்று தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பையன் அங்க வரான். தன் தகப்பனை அனுப்பி விடுகிறார். உன்னுடைய அண்ணமார் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்கப்பா, முடிவு என்னன்னு தெரியல, சுக செய்தி விசாரிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இவன் அங்கு வந்திருக்கிறான். அங்கு வந்து பார்க்கிறான், சூழ்நிலைய பார்த்து விட்டுட்டு இவனுக்குள்ள ஆவியானவர் நடத்த ஆரம்பிக்கிறார். ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இவன் போய் அந்த கோலியத்தை ஜெயித்து விடுகிறான். ஒரு கூழான்களினாலே எளிதாக வீழ்த்தி விடுகிறான். அங்கு இதற்காக பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணன், நீ இங்க எதுக்கு வந்தாப்பான்னு சொல்லும்போது, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று அப்படி சொல்லுகிறான். ஆனால் கோலியாத்து கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்கிற மாட்டான். இப்படி ஒரு பையன் வனாந்தரத்துல வந்து இங்க யுத்த காலத்துக்கு வந்து ஒரு சிறு கல்லை வச்சு நம்மளை அடிச்சு வீழ்த்துவான், இவன் நம்ம எதிர்த்து நிற்பான் நினைத்தே பார்த்திருக்க மாட்டான். ஏன்? இஸ்ரவேல் ராணுவம் அதை அறிந்திருக்காது, நினைத்திருக்காது. சவுல் ராஜாவும் வாய்ப்பு இப்படி ஒன்று நடக்கும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள், எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். எதிர்பாராத விதத்தில் அந்த வாலிபன் அங்கு கொண்டு வரப்படுகிறான். அந்த வாலிபனாகி தாவீது அந்த கோலியத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நிந்தையை மாற்றுகிறான். தேவனுடைய காரியங்களும் கிரியைகளும் இப்படிதான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். என்ன பண்ணுவது என்று தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் திகிலும் கலக்கமும் நிறைந்த நாளாக இருந்தாலும் திடீரென்று எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத விதமாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவதை நீங்க பார்ப்பீர்கள். ஒரு சமயம் ஒரு பெரிய நகர பகுதியில ஒரு ரோடின் ஒரு முக்கு பகுதியிலே ஒரு இளநீ வைக்கிற ஒரு சகோதரன் அந்த இளநீ வியாபாரம் தன்னுடைய வண்டியில வைத்து அங்குதான் விற்பனை அதன் கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு பயந்த மனிதன். ஆனா அவனுக்கு விரோதமா நிறைய எதிர்ப்புகள் அந்த இடத்துல அவனை தொந்தரவு பண்ணி வியாபாரம் செய்ய விடாம. அப்ப இப்படி நாட்கள் போய் கொண்டிருந்தாலும் இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணிக்கும் போது இவர் அந்த வெயில் படாம இருக்க சின்ன 2 கம்பை வச்சு ஒரு தார்பாய் மாதிரி போட்டு அதில் தான் வைத்திருப்பார். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது இனி விடமாட்டோன்ற ஒரு 4-5 பேர் வந்து போலீஸோட வந்து அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் நாங்கள் அகற்ற போகிறோம், இங்க வைத்தால் அவ்வளவுதான் சொல்லிட்டு இவன் மேல ஒரு தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எல்லாத்தையும் பிரிச்சு போட போது இவர், ஐயா நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என் வியாபாரத்தை பல வருஷமா அந்த இடத்துல ஓரமா நின்று வண்டி இங்க நிப்பாட்டிட்டு போறதில்ல, நைட்னா அப்படியே தள்ளிட்டு போயிருந்தேன்னா அப்படின்னு சொல்லும் போது கேட்கல, எல்லாம் போட்டு அவனை மிரட்டினாங்க. திடீர்னு அப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜீப் வந்து நிக்குது. ஜீப் வந்து நின்னா அதுல ஒரு டிஎஸ்பி வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே மற்ற எல்லா போலீஸும் அப்படி நிக்கிறாங்க அமைதியா. உடனே அவர் பார்த்து, என்னப்பா பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, இவன் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னாங்க. ஏதாவது ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருக்குதா? எதுவும் இல்லைன்னா கூட 2 பேர் இவங்க எல்லாம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்க யாரு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப இந்த இளநீ விட்டு கொண்டு வந்த மனுஷனா ஐயா பார்த்து, ஐயா வணக்கம் ஐயா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த போலீஸ்காரர் டிஎஸ்பி அத்தனை பேரும் எல்லாம் வண்டி ஏறி போயிருங்க, எவனும் இதை தொடக்கூடாது, இனி யாராவது கை வச்சிங்கன்னா அவ்வளவுதானா. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் அவர் டிஎஸ்பி அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இருந்தே இந்த சகோதரன் அவருக்கு நல்லாக தெரியுமா. அவர் அந்த நேரத்தில் இங்க வருவார் சகோதரன் நினைத்து பார்க்கவில்லை. இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவருக்கு போன் பண்ணி சொல்லல, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காங்க, எனக்கு உதவி பண்ணுங்கிற உதவியும் கேட்கல. ரைட் டைம்ல அங்க வந்த உடனே அவர் அவ்வளவுலாம் கூப்பிட்டு, ஏனி யாராவது தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் பார்ப்பா, எனக்கு சொல்லு, தூக்கி உள்ள வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிரிச்சு போட்டதை கட்டி கொடு அப்படின்னாராம். பிரிச்சவங்க அதை திருப்பி எடுத்து கட்டி கொடுத்து அழகா கொடுத்து அதுல இருந்து அந்த மனுஷன் பக்கத்துல போய் வியாபாரத்தையும் தொந்தரவு பண்ணது கிடையாது, தடுத்தது கிடையாது, சமாதானமா அந்த காரியத்தை செய்ய முடிந்தது அவர் சொன்னார். யோசித்து பாருங்கள், இதான் காட்ஸ் டூயிங், ஆண்டவருடைய செயல்கள் என்கிறது இதுதான். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பாராதது அவர் நினைத்து பார்க்கவில்லை. சரியான நேரத்தில் கர்த்தர் அந்த மனிதனை அங்கு கொண்டு வந்தார்.
அந்த எதிர்ப்பாளர்களை அப்புறப்படுத்தினார். கிருபை கொடுத்து தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்ய உதவி செய்தார். ஏன் நமக்கு செய்யக்கூடாது? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எதிர்பார்த்து இவங்க உதவி செய்வாங்க, அவங்க துணை நிற்பாங்க, அவங்க பரிந்து பேசுவாங்கன்னு சொல்லி நாங்க சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் எதிர்பாராத இடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி, நன்மைகளை அனுப்பி, கிருபைகளை கொடுத்து, எங்களுக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி காரியங்களை ஜெயித்து கொடுக்கிற தேவனான இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னென்ன எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்காங்களோ, இந்த நாளை கொடுத்திருக்காங்க, அல்லது இது என்ன ஆகுமோன்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்காத காரியங்கள் எல்லாம் நம்முடைய கரம் இருந்து அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களப்பா. ஆனால் நீர் அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர். பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவீராக. தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் என்று முடியட்டும் அப்பா. தொடர்ந்து வருகிற நிந்தனைகள் என்று ஓயட்டும். எல்லா அவமானங்களும் எடுத்துப்பட்டு சத்துருவின் கிரிகளை முற்றிலுமா அழித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் எதிர்பாராத இடத்திலிருந்து கொடுத்து இன்று நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.